வணக்கம் மக்களே! ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். என்ன மார்க்கெட் இறங்க போகுதா? இந்த இப்படி ஒரு செல்லிங் மாதிரி ஒரு பொசிஷன குடுத்துருக்காரு. அப்ப மார்க்கெட் இன்னைக்கு நடந்தத பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா வந்து இறங்க போறேன் அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. நேத்து வரைக்கும் பாசிட்டிவா தானே இருந்தாரு. இன்னைக்கு என்ன திடீர்னு இறங்க போறாரு? நிஜமா இன்னைக்கு காலையிலேருந்து மார்க்கெட் இறங்கும்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா, அவ்வளோ தூரம் புல்லிஷா போறப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அ ஆனா மத்தியானத்துக்கு மேல அவங்க வேலைய காமிச்சுட்டாங்க. சரி உள்ள போய் முக்கியமான விஷயங்கள பார்ப்போம். இந்த ஐடி செக்டார் தான் இன்னைக்கு மார்க்கெட்ட பெருசா தூக்கியிருக்கு. பட் இது வந்து நம்ம ஐடி செக்டார் தூக்குனதுக்கு காரணம் டொமஸ்டிக் ரீசன். ஆனா இங்க இன்டர்நேஷனல் விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த சிப்பு சண்டை வந்து இந்த சின்ன பிள்ளைக்கு சிப்ஸுக்கு சண்டை போட்டுக்குதுங்க. அது மாதிரி இந்த அமெரிக்காவும், சைனாவும் சிப்புக்கு சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. அதாவது நான் நான் சைனா கூட சிப்ப வச்சு யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா ஆர்டர் போட்டுட்டுருக்கு. சைனா என்ன சொல்லுது, "நீ சிப்பு தயாரிக்கிறதுக்கே நான் தான் உனக்கு மெட்டல் தரணும். அதனால நான் அத தரமாட்டேன்." அப்படின்னு அந்த பக்கம் ஒரு சண்டை போட்டுட்டுருக்கு. இதுல நெதர்லாண்ட்ல வேற இந்த என்எக்ஸ்பீரியா அந்த கம்பெனி வேற எங்களோடதுன்ட்டாங்க. அதனால சைனா இன்னும் கொஞ்சம் கோவமாயிருச்சு. இது இன்னும் எங்கேயோ எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. சரி ரைட்டு. அது ஒரு பக்கம். அடுத்து இவ்வளோ நாளா வந்து புளி வருதுன்னாயும், இப்போ வந்து ரஷ்யாவோட ஆயில் கம்பெனிஸான ரோஸ்நெஃப்ட்டையும், லூக்காயிலையும் ஸ்ட்ரெயிட்டா சாங்ஷன் பண்ணிட்டாய்ங்க. போ! அவங்களோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்தபடியா அடுத்து ஐயா நம்ம மேல தான் கைய வைக்க வர்றாங்க ஐயா! அப்படின்ற மாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிய இன்னைக்கு வெளுத்து கட்டிட்டாங்க. அ அடுத்து இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மேலயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தான் அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மேல கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா, அது கவர்ன்மென்ட்டோடது அப்படின்றதுனால, இந்தியாவ நேரடியா புகைச்ச மாரி ஆயிரும் அப்படின்ட்டு, யாரையாவது ஒரு ஆள அடிக்கணுமே, கூப்பிட்றா அவன ரிலையன்ஸ அவன அடிப்போம்டான்ட்டு, ரிலையன்ஸ் மேல ஒரு ஒரு சாங்ஷன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அதனால ஒரு செல்லிங் காமிச்சிருக்காங்க. சரி அதோட டெக்னிக்கல் விஷயமும் இன்னைக்கு தனியா பார்க்குறோம். அப்புறம் இன்னைக்கு ஐடி செக்டார் நம்ம ஊர்ல மட்டும் அவ்வளோ ஏறுச்சு அப்படின்னா, இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் ஆஃபர ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பிரைஸ் ஏறியிருக்கு. வழக்கமா பைபேக் ஆஃபர் போட்டா தானங்க அந்த பர்ட்டிகுலர் கிரிப்டோ செக்டார் ஏறும். இங்க என்னங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஏறியிருக்கே! அப்படின்னு சிலர் கேட்கலாம். விஷயம் என்னன்னா, பைபேக் பண்றதுனால ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராஃபிட் அது வந்து கொஞ்சம் லாஸ் காமிக்குது. எப்படின்னா, இந்த டாக்ஸேஷன் இஷ்யூல வந்து அவங்களுக்கு அது வந்து ஃபேவரா இல்ல. அதனால முக்கிய பெரும் புள்ளிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் இல்ல, இல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒரு 18,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. வேண்டாம்னு சொன்னதுனால, அப்போ வந்து வந்து அ ஷேர்ஸ் மேலலாம் ரொம்ப கன்சர்னா இருக்காங்க. அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆசையா ஓடி வந்து வாங்கிட்டாங்க. முக்கியமா எஃப்ஐஎஸ். அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ட அவங்க தான் பெருசா தூக்கியிருக்கான். அப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் தான் இன்னைக்கு நெறைய பை பண்ணியிருக்காங்க. நீ பை பண்ணா அப்ப நான் செல் பண்ணுவேன் அப்படின்ட்டு 2 எதிர்க்கட்சிகள் மாரி, அவர் என்ன பண்ணாலும் நான் ஆப்போசிட்டா பண்ணுவேன்ற மாரி இவரு பண்ணிட்டாரு. இன்னைக்கு டிஐஎஸும் பண்ணிட்டாரு. இதான் முக்கியமான விஷயங்கள். அத விட முக்கியமா இப்ப டெக்னிக்கல் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நேத்தே நம்ம பேசினோம். இந்த பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. அதாவது எல்லா அதாவது அ ஒரு செக்டார்ல வர நிஃப்டில வர்றது வந்து நிஃப்டில மட்டும் வரும். வேற வேற செக்டார் வேற வேற மாரி வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸுமே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகுறப்போ, மார்க்கெட் அதே மாதிரி டைரக்ஷன்ல மொத்தமா பிஹேவ் பண்ணும். அப்படி பார்க்குறப்போ, இன்னைக்கு எல்லா பேட்டர்னுமே அதே மாரி தான் அமைஞ்சிருக்கு. ஆ இத தவிர, இது நம்ம ஐடிய தவிர. ஸோ, அதனால ஐடிய மட்டும் பார்த்துட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீடியோவ சின்னதா பண்ணிருவோம். இங்க பாருங்க, இதுதான் இது நாளைக்கு ஷேர் வந்து 25,900 அல்லது 25,900 இல்ல 25,800 அல்லது 25,700 இந்த ரேஞ்சில தான் குளோஸ் ஆவாரு. நாளைக்கு கரெக்ட். அந்த 25,800 நான் இங்க 900ன்னு போட்டிருக்கேன். 25,900 போட்டிருக்கேன். தப்பு. 25,800 அல்லது 25,700 இந்த ஏரியால தான் நாளைக்கு குளோஸ் ஆகுறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. 700க்கு கீழ குளோஸ் ஆகும் பட்சத்தில் அடுத்த வாரம். அதுக்கு ஐ மீன் அடுத்த வாரம்
அடுத்து பெரிய அளவுல செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆன ட்ரேட மைண்ட்ல வச்சு பார்க்குறப்போ, இந்த வருஷம் அதாவது நவம்பர், டிசம்பர் 2 மாசமுமே 26,300க்கு மேல குளோஸ் ஆகாதுன்னு எதிர்பார்க்குறேன். அது ஒரு 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 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஒரு சிக்னல் குடுத்துட்டுருக்காரு. அதனால ஒருவேளை 26,300க்கு மேல குளோஸ் ஆகல அப்படின்னா, ஆ அடுத்த வருஷம் வந்து ஓப்பன் வந்து சூப்பரா கொஞ்ச நாளைக்கு நல்லா மேல போயிட்டு, அப்புறம் அடுத்த வருஷம் பெரிய அளவுல செல்லிங் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. பேங்க் நிஃப்டி பாருங்க, சேம் அதில நிஃப்டியில எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி இருக்கு. என்ன இங்க கொஞ்சம் அ ஓப்பனும் அ க்ளோஸும் கொஞ்சம் டிஃபர் இருக்கே தவிர, பேட்டர்ன் ஒரே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன். இவரும் வந்து நாளைக்கு 57,850 850க்கும் இது வந்து 57,700க்குள்ள நாளைக்கு அவரு க்ளோஸ் ஆவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஐடி. ஐடியில வந்து நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். 35,800க்கு மேல அவர் க்ளோஸ் ஆகணும். ஏன்னா, இங்கே மற்ற எல்லாமே ஒரு ஒரு மாதிரி பாசிட்டிவாவே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா, பெரிய ஃபால் ஆனாலும், திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து நல்ல கன்சால்டேஷன் குடுக்குறாரு. ஒரு பாசிட்டிவ் கன்சால்டேஷன் இருக்கு. அதுக்கு 35,800க்கு மேல க்ளோஸ் ஆகணும்னோம். அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிட்டாரு. இப்படியே 35,800க்கு மேலே க்ளோஸ் ஆனாருன்னா, அடுத்து ஃபர்தரா நல்லா மேல போயிருவாரு. 38,000 சில்ற வரைக்கும் போணும். ஆனால், நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கார்ல. நாளைக்கு அவரு ஒருவேள 35,800 கீழ வந்துட்டாருன்னா, இவரும் சேர்ந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்துருவாரு. அப்புறம் இது என்னது நம்ம ஆட்டோ, அ எஃப்எம்சிஜி எல்லாமே நேத்து என்ன சொன்னோமோ அதே தான். அது ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ் இல்ல. ரிலையன்ஸ் மட்டும் என்னன்னா, இவர் வந்து 1,400 வரைக்கும் போறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. வரும் நாட்களில் யாராவது ஷார்ட் போடுறவங்க போய்க்கலாம். வித் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. 1,400ன்றது ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஆ ரிலையன்ஸ் கீழ இறங்குனாருன்னா, அப்போ நிஃப்டி என்ன ஆவாருன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கங்க நீங்க. அவ்வளோதான் மக்களே. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த சனி, ஞாயிறுல வந்து ஆ வீக்லி அனலைசிங் தவிர 2 முக்கியமான வீடியோ போடப் போறேன். கோல்டு பத்தி. கோல்டு பத்தி இதுவரைக்கும் நீங்க நிச்சயமா கேள்விப்படாத, இல்ல நிச்சயமா அந்த கோணத்தில் பார்க்காத ஒரு கோணத்தில வந்து நம்ம அந்த வீடியோ இருக்கும். 2வது இந்த அ என்னது க்ரூட் ஆயில பத்தியான ஒரு அ பார்வை. 2ம் சேர்த்து பார்த்துடலாம். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம் மக்களே!